ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்ம ராசிக்கான வீடியோ. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நேர காலகட்டத்தில் ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான், சனி பகவான், இந்த 4 கிரகங்களும் வருட கிரகங்கள். இந்த வருட கிரகங்களை மையப்பட்டு தான் நம்ம ஆண்டு பலன்கள் நிர்ணயிக்கிறோம். இந்த வருட காலகட்டத்தில் இந்த 4 கிரகங்களுமே இந்த வருகின்ற 2025 மே மாத காலகட்டத்துக்குள்ளாரையே பயிற்சி அடைய போகுதுங்க. அதாவது முதல் 5 மாத காலகட்டத்துக்குள்ளாரையே பயிற்சி அடைய போகிறார். அப்போ வருகின்ற 2025 மே மாத காலகட்டம் வரலும் ஒரு வகையான பலன்களாகவும், மே மாதத்துக்கு பின்னர் டிசம்பர் மாத காலகட்டம் வரலும் ஒரு வகையான பலன்களாகவும் நான் கொடுக்க இருக்கேன். எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதிரியான அமைப்புகளில் தான் 2 ஆஃபாக பிரிச்சுக்கிட்டு தான் நான் பலன் சொல்லியிருக்கேன். அதன் அடிப்படையில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கும் நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம். அப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வருகின்ற 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார். அதே போல் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 7ஆம் இடத்துக்கு வர இருக்கார். ராசிக்கு 2ல் இருக்கக்கூடிய கேது பகவான் ராசியில் வர இருக்கார். அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வர இருக்கார். இந்த அமைப்புகள் தான் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அப்போ வருகின்ற 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா மே மாத காலகட்டம் வரலும் உங்களுக்கு சனி பகவானால் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பாதிப்புகள் கிடையாது. சனி பகவானால் பார்த்தீங்கன்னாக்கா சசயோகம் சொல்லுவாங்க. ராசிக்கு 7ல் சனி பகவான் இருக்கிற காலகட்டத்தில் உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. சார் எந்த ஒரு புகழுமே இல்லை சார், கடந்த ஒரு 2020ஆம் ஆண்டு என்னைக்கு தொடங்குனதோ அந்த நேர காலகட்டத்திலேருந்து இந்த நேர காலகட்டம் வரை நாங்கள் வளர்ச்சிகள் இல்லாமல் இருந்துகிட்ருக்கோம். அதாவது கொரோனா எப்போ தொடங்குனதோ அந்த நேரத்துலேருந்து அப்போ அடிபட்ட அடியானது இன்னும் மீண்டு ஏற முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கோம் சார், எங்களுக்குன்ற வளர்ச்சிகள் இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்க இருக்கிறேங்க. என்னோட கணிப்பில் வருகின்ற 2025 மே மாதம் 14ஆம் தேதி காலகட்டம் வரலுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லை. ஆனால் மே மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியானது எதிர்பார்க்க போகிறீங்க. அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாதுன்றீங்க. அப்போ இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஜனவரி மாதத்திலிருந்து மே மாத காலகட்டம் வரலும் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படக்கூடிய காலகட்டங்கள், மே மாத காலகட்டத்துக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அமைப்புகளாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவானை மையப்படுத்தி சொல்லணும். இந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இந்த குரு பகவான் தற்பொழுது உட்கார்ந்துருக்கார். 10ஆம் இடமானது கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க. 10ல் குரு வரக்கூடிய காலகட்டத்தில் பதவிகள் பறிபோகும் அல்லது இடமாற்றங்கள் ஏற்படுன்றது ஒரு விதி. அப்போ கடந்த கால நிகழ்வுகள் எண்ணி பார்க்கும்போது நிரந்தரமான உத்தியோகம் இல்லாமல் அந்த சிம்மராசிக்காரர்கள் இருந்துட்டுருக்கீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த வருடமானது உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வருகின்ற மே மாத காலகட்டத்தில் ஜனவரியிலேருந்து மே மாதத்துக்குள்ளார தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அந்த தொழில் மூலியமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உருவெடுக்கின்றீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மே மாதத்துக்கு பிறகு இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வர இருக்கார். 11ஆம் இடமானது லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. என்ன அலைகளை குறிக்கக்கூடிய இடம், நீங்கள் நினச்சது எல்லாமே நடந்ததா நடக்கலையா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். 11ஆம் இடத்துக்கு சுபகிரக பார்வையோ சுபகிரக பார்வையோ அல்லது தொடர்புகளோ ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் தான் வளர்ச்சிகள் ஏற்படுன்றீங்க. இந்த வருடம் 2025 மே மாத காலகட்டத்துக்கு குரு பகவானோட பார்வை இடமானது 11ஆம் இடத்துக்கு வர இருக்கார். அப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னால தொழில் மூலமாக லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு அப்படின்ற சொல்லலாம். அப்போ 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பார்க்கக்கூடிய இடம் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். 3ஆம் இடமானது முயற்சிகளை சொல்லக்கூடிய இடம். அப்போ 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால சிம்மராசி அன்பர்களின் இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். எடுக்கக்கூடிய முயற்சிகளினால வெற்றிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்கள் சித்தப்பா பெரியப்பாவின் உறவுகளானது பலப்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. அப்போ இந்த வருட காலகட்டத்தில் உங்களோட முயற்சிகள் எல்லாமே தெளிவான முயற்சிகளாகவும் இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான ஒரு வெற்றியை தர
தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக இருக்குன்றிருவீங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் சமசப்தமாக பார்க்குறார். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தையே பார்க்கக்கூடிய அமைப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றிருவீங்க. அப்போ உங்களோட 5ஆம் இடமானது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க. சிம்மராசி என்பவர்களுக்கு வெகு நாட்களாக குழந்தை பேரே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடம் 2025 மே மாதத்துக்கு பிறகு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைகளுக்கு நோய் தொந்தரவுகளாகவே இருந்துட்டு இருக்கு சார், குழந்தைகளுக்கு நோய் தொந்தரவுலேருந்து மீண்டு வர முடியல, செலவுகளாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு நோய் தொந்தரவுலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். குழந்தை செல்வங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க. படித்ததுக்கு தகுந்த மாதிரியாக நல்ல ஒரு உத்தியோகத்தில் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த 2025 மே மாதத்துக்கு பிறகு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உருவாக போகுது அப்படின்றீங்க. அதே போல் வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். ஏன்னா 5ஆம் இடம் தான் காதல் எண்ணத்தை தூண்டக்கூடிய இடங்க. அப்போ வெகு நாட்களில் திருமணமே ஆகலை சார், எனக்கு திருமணம் ஆகுமான்ற மாதிரி கேள்விக்குறியாக இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு 2025 மே மாதத்துக்கு பிறகு குருவின் பரிபூர்ண பார்வை 5ஆம் இடத்துக்கு கிடைக்கும்னா திருமண வாய்ப்புகளானது கிடைக்கும் அப்படின்றீங்க. கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சிடும். குழந்தை பேர் அமைப்புகளும் உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உருவாகும் அப்படின்றீங்க. அதே போல் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். கணவன் மனை உறவுகள் இருக்கக்கூடிய விரிசல்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். வெகு நாட்களாக பிரிந்த கணவன் மனை உறவுகள்லாம் ஒன்று சேரத்துக்கான ஒரு வாய்ப்புகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. அப்போ இந்த 2025ஆம் ஆண்டில் மே மாதத்துக்கு பிறகு பிரிந்த கணவன் மனை உறவுகளானது ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சமுதாயத்தில் உங்களுக்கும் உங்கள் சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தேவையில்லாத ஒரு அவச்சட்கள், அவமானங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு கூட உருவாயிருக்கலாம். ஆனால் மே மாதத்துக்கு பிறகு அந்த நபர்கள் நம்ம செய்தது எல்லாமே சரிதான் அப்படின்றத உணரக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகுன்றீங்க. அப்போ குருவின் பரிபூர்ண பார்வை 11ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே புனிதமடைகிறதுனால வேலை வாய்ப்பிலிருந்து, தொழிலிருந்து வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். திருமணமாகாத திருமண வாய்ப்புகள் உருவாகும். காதல் திருமணம் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு தொடர்புகள் பெறதுக்கான வாய்ப்பு உண்டு. வீடு மனைவாசல் வாங்குவதற்கும் வீடு மனைவாசல் கட்டுவதற்குமான ஒரு வந்த காலகட்டம் உருவாகும். இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். கல்வியில் பின்தங்கிய குழந்தைகள் கூட இந்த நேரத்தில் கல்வியில் ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். ருணம், ரோகம், சத்துரு, எதிரி, பகை, கடனில் இருந்தக்கூடிய நபர்களுக்கு நோய் தொந்தரவுலேருந்து மீண்டு வருவீங்க. கடன் பிரச்சனைலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அதே போல் வண்டி வாகனத்தினால் தடைகள் ஏற்பட்ட நபர்களுக்கு வண்டி வாகன தடைகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. அப்போ 2025 மே மாதத்துக்கு பிறகு குரு பகவானோட குரு பயிற்சியானது உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி பிறகு சனி பயிற்சியானது நடக்க போதே சார் சிம்மராசிக்காரர்களுக்கு. இந்த சனி பயிற்சி யோகம் தானா அப்படின்னாக்கா கண்டிப்பாக அஷ்டமஸ்தானத்தில் கூறியிருக்க சனி பகவான் வர்றது சிறப்பான அமைப்புகள் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறது யோகமாய் இந்த வருடத்தில் இருக்க போகுதுன்றீங்க. காரணம் என்னன்னு சொல்லட்டுங்களா, அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கேந்திரத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போ கேந்திரம் அப்படின்றது நங்கூரம் அப்படின்ற சொல்லக்கூடிய அமைப்புகள்ன்றீங்க. அப்போ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குரு பகவானின் கண்ட்ரோலில் குருவின் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கண்டிப்பாக இந்த அஷ்டம சனியான தாக்கங்கள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு வரலும் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. 2025ஆம் ஆண்டுக்கு பிறகு வேணாலும் குரு பயிற்சி நடந்ததுக்கு பிறகு தான் அஷ்டமச்சனின் தாக்கங்கள் ஏற்படும். அதனால் சிம்மராசி என்பவர்கள் எதையும் கவலை கொள்ள வேண்டாம். இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதுமே சனி பகவானின் தாக்கத்திலேருந்து நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. ஆனால் 2025ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் சனி பகவானின் தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்குன்றீங்க. அதனால் யாராவது நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. 2025 வரலும் சனி பகவானின் தாக்கங்கள் உங்களை எல்லாரும் எட்டி பார்க்காதுன்றீங்க. அதே போல் ராகு கேது பயிற்சின்னு சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர இருக்கார். வெகு நாட்களாக திருமணம் ஆகாத நபர்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்நிய இனம், அந்நிய மொழி, அந்நிய மதத்திலிருந்து திருமணம் எதிர்பார்த்து காத்துறீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் நடந்தே தீரும். ஏன்னா 7ஆம் இடமானது கலசரஸ்தானம். அப்போ ராகு கேதுன்றது அந்நிய கிரகம், அயல்நாட்டு மொழியை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ வேற்று இனத்து வேற்று மதத்து பெண்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வருடத்தில் இருந்துட்டு இருக்குன்றீங்க. அப்போ 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.